கால் அடிபட்டிருக்கு, அதனால கை பிடிச்சுக்கிறேன். இந்த அக்னியை சுத்தி வர வரைக்கும், மற்றபடி எதுவும் இல்லை. கைய விட. தேங்க்யூ. தேங்க்யூவா? கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பொறுக்கி தானே. இந்த ஃபேமிலி டிராமா எப்பதான் முடியுமோ? எனக்கு வேற பயங்கரமா பசிக்குதா. தேவையில்லாம இதை சுத்தி வந்துட்டு இருக்கோம். ஐயோ கொஞ்சம் கண்ட்ரோலா இரு, இல்லனா அமெரிக்கன் ஃபுட் எப்படி கிடைக்கும்? அதுவும் இல்லாம நீ காலையில இருந்து விரதமா இருக்க. ஸ்வீட்டை வேற யாருக்கும் தெரியாம சாப்பிட்ட. கரெக்ட் தான். சாப்பிட்டதுக்கும் சாப்பிடாம இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இந்த டிராமா சீக்கிரமா முடிஞ்சு நான் சீக்கிரமா சாப்பிடணும். எக்ஸாக்ட்லி. தேங்க்யூ. பாத்து உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நான் நல்லா தான் இருக்கேன். சலோனி உனக்கு ஒன்றும் ஆகல? சலோனி நீ நல்லா தானே இருக்க? பரத், எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன விட. சலோனி உனக்கு ஒண்ணும் ஆகலமா? அவன் பையன் ரொம்ப பயந்துட்டான். அவன் அன்னைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவன் அண்ணனுக்கு என்ன பதில் சொல்லுவான்? நீ வாமா. ஆமாமா. வா வந்து உட்கார். வா வா வா. பரத், எனக்கு ஒண்ணும் இல்ல. பயப்படாத, ஒன்றும் இல்லை. வா நீ உட்கார். உனக்கு ஒன்றும் ஆகல இல்ல? நெருப்பு பக்கத்துல உன்னை யாரமா போக சொன்னா? உன்னை யார் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க சொன்னாங்க? நெருப்பு டக்குன்னு பிடிச்சிருச்சு பாரு. நீ கொஞ்சம் பேசாம இருடா. நெருப்பு பிடிக்கும் போது நீயும் அங்கதானே இருந்த. அப்ப என்ன பண்ணிட்டு இருந்த? காய் ஏதாவது பட்டிருந்தா? ஏய் சலோனி, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? பரத், நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஒண்ணும் ஆகல. என்ன ஒன்றும் ஆகலங்கிற? உன் கையை பாரு எவ்வளவு காயம் பட்டிருக்கு. அம்மா பிரீத்தி, உனக்கு ஒன்றும் ஆகல? ஒன்னும் ஆகல அங்கிள். கவலைப்படுற மாதிரி எதுவும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். நல்ல வேளை, கடவுள் அருளால ஒன்றும் ஆகல. உனக்கு என்ன தோணுது? பரத் சலோனி மேல ஓவரா கேர் எடுத்துக்கிறான்னு தோணல? அங்க பாரு, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ நடக்குது. நீ கொஞ்சம் ஓவரா யோசிக்கிற மாதிரி தோணல? ப்ளீஸ் கண்ணை திறந்து உண்மை என்ன நீயே பாரு. அங்க பாரு. போய் ஆன்டிசெப்டிக் க்ரீம் எடுத்துட்டு வா. போய் எடுத்துட்டு வா. பாரு, ஆன்டிசெப்டிக் க்ரீம் எடுக்க போயிருக்கான். நீ தான் தப்பா யோசிக்கிற. அவன் எடுத்துட்டு தான் போறான். ஆனா பிரீத்திக்கல, அந்த சலோனிக்கு. க்ரீமை போட்டு விடு.
கைக்கு. நான் பாத்துக்கிறேன். நீ இல்ல, போய் நானே பிரீத்தியை போட்டு பாரு. பிரீத்தி உனக்கு வேணுமா வேணாமா? எல்லாரும் நம்மள தான் பாத்துட்டு நான் இருக்காங்க. முதல்ல உனக்கு மருந்து போட்டு விடுறேன், பரத், அப்புறம் நான் பிரீத்தியை சொல்றதை பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு கேளு. நான் போய் அக்காவை பார்க்கறேன். அக்கா உனக்கு ஒண்ணு இல்லையே? எங்க கையை காட்டு. உனக்கு ஒண்ணு ஆகலல்ல? நான் நல்லா தான் இருக்கேன் சுபா. அத்தை, நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். பிரீத்தி கிட்ட போ. போய் அவளுக்கு என்னாச்சுன்னு பாரு. நான் சலோனிய பாத்துக்கிறேன் போ. இப்ப அந்த ஃப்ராட் பிரீத்தி கிட்ட போய் கேர் எடுத்துக்கிற மாதிரி நடிக்க போறான். பிரீத்தி, உனக்கு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? பிரீத்தி, உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? பரத், எங்க அக்கா ஷால்ல தீ பிடிச்சிருச்சுன்னு இப்பதான் உனக்கு தெரிய வந்தா? அக்கா துப்பட்டா பத்தி எரியும் போது சலோனி கிட்ட நீ என்ன பண்ணிட்டு இருந்த? பதில் சொல்லு பரத். அது வந்து இந்த பக்கம் பிரீத்தியோட துப்பட்டா தீ பிடிச்சிருச்சு. அதே நேரத்துல சலோனியோட துப்பட்டாலையும் தீ பிடிச்சிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் பார்க்கும்போது பிரீத்தியை சுத்தி நிறைய பேர் இருந்தாங்க. ரிஷியும் கூட இருந்தான்ல. ஆனா என் அண்ணி தனியா இருந்தாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்ல. அவங்கள கேர் பண்ணவும் யாரும் இல்ல. அதான் நான் சலோனி அண்ணி கிட்ட போனேன். வேற ஒண்ணும் இல்ல. பிரீத்தியை பார்த்துக்க ஹோல் ஃபேமிலியும் கூட இருந்தாங்க. So I hope Preeti you can understand or else I am so sorry. பரவாயில்லப்பா, விபரீதமா ஒன்றும் நடக்கலல்ல பண்டிதரே? பூஜை முடிஞ்சிருச்சா? சரி, நல்லபடியா முடிஞ்சது இல்ல? வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள போலாம். வாங்க வாங்க. வா போலாம். தேங்க் காட் ஃபைனலி வீட்டுக்குள்ள வந்தாச்சு. வெளியில என்னென்ன எரிஞ்சிட்டு இருந்ததோ. உன்ன மாதிரி நிறைய பேருக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு புரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா என்னோட இந்த மூளைக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. ஒண்ணு தெரியுமா, அனு என்கேஜ்மெண்ட் அப்பவே நான் சொன்னல, பரத் குடும்பத்துல ஏதோ ஒரு கோளாறு இருக்கு. இல்லன்னா அனு சொன்ன ஒரு சின்ன லக்சரை கேட்டு அந்த குடும்பத்து ஆளுங்க சலோனியே ஏத்துக்க மாட்டாங்க. ஏற்கனவே எல்லாத்தையும் பிளான் பண்ண மாதிரி இருக்கு. மாம் அதெல்லாம் விடு. முதல்ல உன் புத்திசாலி மூளைக்கு என்ன எட்டுச்சுன்னு என்கிட்ட சொல்லு. அதாண்டி, பரத் குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் கரெக்டா தெரியல. என்னமோ இருந்துட்டு போட்டோம் மாம். எல்லா ஃபேமிலிலும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். எந்த ஃபேமிலியும் பெர்ஃபெக்ட்டா இல்ல. எல்லா ஃபேமிலிக்கும் சீக்ரெட் இருக்கும். இப்ப நம்ம ஃபேமிலி எடுத்துக்கோ, எவ்வளவு பெரிய சீக்ரெட். எங்க பாருமா, நம்ம ஃபேமிலில எந்த ஒரு சீக்ரெட்டும் இல்ல, புரியுதா? மம்மி, நம்ம ஃபேமிலி பூராவே கோளாறு தான். அப்படின்னா உங்க ரெண்டு பேரையும் நான் கோளாறா பேத்திருக்கேனா? ஐயோ இல்லம்மா, பிறந்ததுக்கு அப்புறம் கோளாறு பண்ணிருக்கேன். இப்ப பாரு, ராஜ் அங்கிள் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? ஸ்னேகாவை அனுன்னு நினைக்கிறாரு. ஆனா அது போய், நாங்க ரெண்டு பேரும் வீரா சித்தப்பாவோட பொண்ணுங்க இல்ல, உங்களோட பொண்ணு. ஆனா எல்லாருக்கும் முன்னாடி எவ்வளவு நல்லவளா நடிக்கிற. ஆனா நீ அப்படி நல்லவ இல்ல. ஆனா என் பிள்ளைக்கு நான் நல்லவ தானே, சொல்லுங்க. சரி, சீக்கிரம் போய் எல்லாருக்கும் டீ போடு. போமா, நான் போட மாட்டேன். என்ன சொல்ற? போய் போடு. அனு கை சுட்டு போயிருக்கு. வந்தவங்க டீ கொடுக்க யாரும் இல்ல நினைப்பாங்க. போடி, மரியாதையே போ, இல்ல கொன்னுடுவேன். போ. சரி போய் தொலைறேன், அதுக்கே தள்ளி விடுற. ஒன்னா நம்பர் சோம்பேறியா இருக்கா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அங்க இருக்கவங்க எல்லாம் நம்மள தான் பாத்துட்டு இருந்தாங்க. உனக்கு அது தெரியலையா? நீ பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாரும் பார்த்தாங்க. தனியா இருக்கும்போது என்ன வேணாலும் பண்ண, ஆனா எல்லார் முன்னாடியும் என் மேல இவ்ளோ கேர் நீ எடுத்துக்க தேவையில்ல. உனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். ரிஷி உன் மேல சந்தேகப்படுறான். அப்படி இருந்தோம் நீ இங்க பாரு பரத், நீ இப்படி செய்யறதுனாலதான் ஏற்கனவே ஒரு உறவு இல்லாம போயிடுச்சு. இப்போ ஒரு வழியா ஒன்னு செட் ஆயிருக்கு. ப்ளீஸ் இதுவும் நடக்காத மாதிரி ஏதாவது செஞ்சிடாத. இங்க பாரு பரத், பிரீத்தி விட. பிரீத்தி ரொம்ப நல்ல பொண்ணு. நமக்கு தேவையான எல்லா விஷயமும் அவகிட்ட இருக்கு. உனக்கு புரியுதா? ஆனா எல்லாரும் முன்னாடியே நீ இப்படி நடந்துக்கிட்டேனா, அதுக்கப்புறம் பாரு, ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் தனியா உட்காந்து அழ வேண்டியதாயிடும்.
காட்டு பிரீத்தி. பிரீத்தி, உனக்கு ஏதாவது நல்லது செஞ்சா அது எனக்கு சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. ஸோ நான் தானே உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீ எனக்கு சொல்லக்கூடாது. பிரீத்தி, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் உனக்கு துணையா இருப்பேன், உன்னை சுத்தி ஒரு கவசமா இருப்பேன். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன். இதுக்கப்புறம் உன்னோட சந்தோஷத்துக்கான பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா உன் சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். நீயே ஒரு விஷயத்த மறந்து போற. நான் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போறேன். வாட் இஸ் திஸ் பிரீத்தி? ப்ளீஸ், இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு அப்புறமும் பரத்க்கும் சலோனிக்கும் நடுவுல உனக்கு எதுவும் தப்பா தெரியல? பிரீத்தி ப்ளீஸ், நீ உன்னோட கண்ணால எல்லாத்தையும் பார்த்திருக்க, அப்படி இருந்து உன்னால இதை ஏத்துக்க முடியுதா? இருந்தாலும் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற. பிரீத்தி, உண்மை எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி உன்னால இதுக்கு சம்மதிக்க முடியுது? எனக்கு புரியல. For God's sake. ரிஷி, அவர் ஏன் இப்படி செஞ்சாருன்னு சொல்லிட்டாருல்ல? ஏன், எப்போ, எப்படி? அந்த பரத் ஒன்னா நம்பர் ஃப்ராட். அவன் எப்பவும் ஒரு புது கதை சொல்றான். அத நீயும் தலையாட்டிட்டு கேட்டுட்டு இருக்க. பிரீத்தி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. மத்தவங்க கண்ணுக்கு தெரியறது எதுக்காக உன் கண்ணுக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது? உன் தங்கச்சிக்கும் தெரியுது. ஆமா பிரீத்தி, உன் கையாலேயே உன்னோட வாழ்க்கையை நீ கெடுத்துக்க பார்க்காத. தயவு செஞ்சு ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. பிரீத்தி, ப்ளீஸ். அந்த பரத்துக்கும் சலோனிக்கும் கண்டிப்பா ஏதோ கனெக்ஷன் இருக்கு. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உறவு இருக்கு. உனக்கே அது புரிய மாட்டேங்குது. சலோனி அவரோட அண்ணின் தான் அப்பவே பரத் சொன்னாருல்ல. ஆமா, சலோனி அவனோட அண்ணி தான், அது எனக்கும் தெரியும். ஆனா பரத் தான் அந்த சலோனி தன்னோட அண்ணின்றத மறந்துடுறானே, தினமும் மறந்து போறான். இட்ஸ் ஓகே, எனிவேஸ், forget it. சரி, கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒருவேளை உனக்கும் அணுக்கும் 2 பேருக்கும் நெருப்பு பத்திக்கிச்சு, அப்ப நான் யாரை காப்பாத்துவேன்? என்னதான்? எக்ஸாக்ட்லி பாயிண்ட் டு பி நோட்டட் மை லார்ட். உண்மை உனக்கே தெரியுது, யார் காதலிக்கிறாங்க யார் காதலிக்கலன்னு. இட்ஸ் கிறிஸ்டல் கிளியர். ப்ளீஸ் ரிஷி, என்னோட விதியில என்ன எழுதியிருக்கோ அப்படியே நடந்துட்டு போட்டும். அதை மாத்துறதுக்கு நீ முயற்சி பண்ணாத. உன்னோட தலைவிதியை என்னால மாத்த முடியும் பிரீத்தி, நிச்சயமா முடியும். அந்த பரத்தை உன் வாழ்க்கையில இருந்து தூக்கி எறியணும்னு என் விதியில எழுதியிருக்கு. பிரீத்தி ப்ளீஸ், அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற உண்மையான உறவு என்னன்னு என்னைக்கு எனக்கு தெரிய வருதோ அன்னைக்கு நீயே பாத்துட்டு. எனக்கு உன்னோட வாழ்க்கை, உன்னோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த பரத்தை நான் தடுத்தே தீருவேன். நீ பார்க்க தான் போற. என்ன நடந்தாலும் சரி, பரத்க்கும் சலோனிக்கும் நடுவுல என்ன உறவு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். நான் அந்த பரத்தை சும்மா விட போறதுக்கு பார்த்துக்கிட்டே இரு. ஒரு நிமிஷம் நில்லு ரிஷி, ப்ளீஸ். இப்போ என்ன சொல்லிட்டு போறா? இப்ப கூட இவனுக்கு பரத்துக்கும் சலோனிக்கும் நடுவுல என்னவோ இருக்குன்னு தோணுது. பரத், நீ எப்படியாவது பிரீத்தியை கல்யாணம் பண்ணிக்கணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும்ல? ஆமா, எனக்கு தெரியும். ஆனா ஒரு விஷயம் உனக்கு தெரியும்ல, நீ மட்டும் பிரீத்தியை கல்யாணம் பண்ணிக்கலனா நம்ம 2 பேரால ஒரே வீட்ல இருக்க முடியாது. நம்ம 2 பேருக்கும் இடையில யாரும் வர முடியாது. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? ஒருவேளை உன் மேல நெருப்பு பட்டிருந்தா இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நான் என்ன பண்றது? உன்னை விட்டுட்டு பிரீத்தி பக்கத்துல போய் நான் எப்படி நிக்க முடியும்? ஆனா நீ செஞ்ச இந்த காரியத்தால எல்லாருக்கும் உன் மேல சந்தேகம் வந்துருச்சு. எல்லாரும் நம்மள எப்படி பார்த்தாங்க தெரியுமா? நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற பரத்? நம்ம உறவை பத்தி யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சிருச்சுனா அப்புறம் நம்ம 2 பேரும் ஒண்ணா. எனக்கு யாரை பத்தி எந்த கவலையும் இல்ல. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. இன்னைக்கு நடந்த மாதிரி தான் நான் என்னைக்கும் நடந்துப்பேன். நீ என்னோட மனைவி. என் மனைவி உயிருக்கு ஆபத்துனா நான் சும்மா இருக்க முடியாது. குடுமா, தேங்க்யூ. அவங்களுக்கு கொடு. சரி. எனக்கு வேண்டாம். அந்த பரத் இங்க இல்லையே, எங்க தான் போயிருப்பான்? கண்டிப்பா அந்த சலோனி பின்னாடி தான் போயிருப்பான். நீங்க பரத்தை பாத்தீங்களா? பரத்தா இங்க தான் இருப்பான். ஆனா எக்ஸாக்ட்லி எந்த ரூம்ல இருக்கான்னு தான் தெரியல. ஏன்பா, என்னாச்சு? என்னன்னு அப்புறமா சொல்றேன். அவன் கண்டிப்பா இங்க தான் இருக்கணும். இன்னைக்கு நான் பரத்தை இல்ல, டைரக்டா சலோனியே கேள்வி கேட்க போறேன். டேய், யாரை தேடிக்கிட்டு இருக்க? பரத்தை பாத்தியாடா? நான் அவனை தான் தேடுறேன். ஆமா, அவன் அந்த ரூம்ல சலோனி கூட இருக்கான். நீ போ. ஓகே.
நான் உன்னோட புருஷன், காட் டேம் இட். நான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன், நீ என்னோட பொண்டாட்டி. நான் சம்பிரதாயப்படி உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன். என்னால உன்னை எப்படி விட்டுட்டு போக முடியும்? பரத் ப்ளீஸ் ஸ்டாப் இட். மெதுவா பேசு. நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். உனக்கே புரியல? பரத், நீ இருக்கியே, எப்ப பார்த்தாலும் ரொம்ப தொல்லை பண்ற. இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்தா ஏதோ ஒரு கியூட் கப்பிள் மாதிரி இல்ல? ஹவ் கியூட்ல. ப்ராமிஸ் பண்ணு பரத், உனக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நீ மாறவே கூடாது. எனக்கும் உனக்கும் இருக்கிற உறவு அவ வந்ததுக்கு அப்புறமும் இதே மாதிரி இருக்கணும். சலோனி, உனக்கு ஒண்ணும் ஆகல? சலோனி, நீ நல்லா தானே இருக்க? இவங்க 2 பேரும் என் கண்ணிலே வந்து மாட்டிட்டு இருக்காங்க. அது ஏன்னு தெரியலையே. கண்டிப்பா அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஏதோ ரகசியத்தை மறைக்கிறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம ஏதோ குற்றம் செஞ்ச மாதிரி திருட்டுத்தனமா தான் எப்பவுமே பாத்துக்க வேண்டியிருக்கு. சலோனி, சலோனி, உன் கூடவே இருக்கணும். நான் எவ்வளவு தவிச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாது சலோனி. வாழ்நாள் முழுக்க உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியாது சலோனி. தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்க சலோனி. பரத், நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. நமக்கு நடுவுல யார் வந்தாலும் சரி, நம்ம எப்பவும் ஒன்னாதான் இருப்போம். யார் வந்தாலும் சரி. சலோனி, சலோனி, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா? இல்ல பரத், அப்படியெல்லாம் நடக்காது. நான் என்னைக்கும் உன் கூட தான் இருப்பேன். இது சத்தியம். I knew it. நான் நினைச்சது உண்மையாயிடுச்சு. நான் இது வரைக்கும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்ததில்ல. அதே மாதிரி அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி எனக்கு ஃபுல்லா தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும். ஏன்னா ஒரு அண்ணிக்கும் கொழுந்தனாருக்கும் இருக்கிற உறவு ரொம்பவே புனிதமானது. ஆனா இந்த மாதிரி இல்ல. கண்டிப்பா சொல்றேன், அண்ணியோட உறவு இந்த மாதிரி இல்ல. 100%. ரிஷி, பரத்தும் நானும் அண்ணி கொழுந்தனாருங்கிறத விட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. ரியலி? ரியலி? இப்பதான் நீ பரத் கிட்ட வாழ்க்கை பூரா நான் உன் கூடவே இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், ப்ராமிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்த. உங்களோட இந்த காதலுக்கு என்ன பேரு? இங்க பாரு, அப்படி எதுவும் இல்ல. பரத் ரொம்ப பயந்துட்டான். அவன் ஏன் பயந்தானா, அவனை நம்பி நான் வந்திருக்கேன். எனக்கு ஏதாவது ஒண்ணுனா அவன்தான். பரத் ரொம்ப பயந்து போயிருந்தான். அவனுக்கு நான் தான் சொல்லி புரிய வச்சிட்டு இருந்தேன். ஓகே ஓகே, எதுக்காக இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? சரி ஓகே, இந்த விஷயத்தை ஓரம் வைப்போம். எனக்கு ஒரு விஷயத்த சொல்ல. ஓன் துப்பட்டாவிலையும் பிரீத்தி துப்பட்டாவிலையும் நெருப்பு பிடிச்ச உடனே இந்த பரத் ஏன் பிரீத்திக்கு ஹெல்ப் பண்ணல? நான் பிரீத்தி கிட்ட நீ பேசாத. நான் சலோனி கிட்ட பேசுறேன். நீ வாயம் போடு. நீ சொல்லு, எங்க விட்ட? சரி ஓகே, நான் கேட்ட முதல் கேள்விக்கு நீ அப்புறமா பதில் சொல்லு. இப்போ 2வது கேள்வி. அது என்னன்னா, பரத் பிரீத்தியை விட அதிகமா ஓ மேல ஏன் அக்கறையா இருக்கான்? நான் பிரீத்திக்காகவும் வருத்தப்பட்டேன். ஓ ஓ, ஐம் சாரி. எனக்கு இது தெரியல. ஐம் சாரி. என் கண்ணு தான் கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னவோ நீ சலோனி மேல தான் அதிக அக்கறை எடுத்துக்கிற மாதிரி தோணுச்சு. நீ பயந்து போய் இந்த பிரீத்தி, அதாவது சலோனிய, இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவளை எங்க பிரிஞ்சிருவோம்னு நீ பயந்து போய் அழுதுட்டு இருந்தல. இவ கூட உன்னோட கண்ணை தொடச்சிட்டு இருந்தா. அன்னைக்கு கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில இவ அழுதுட்டு இருந்தா, நீ பிரீத்தியோட கண்ணை தொடச்ச, அதாவது இவளோட கண்ணை நீ தொடச்சு விட்ட. என்ன அப்படிதானே? என்னாச்சு? பதில் கீழே இருக்கா என்ன? என்னோட கேள்வி முடிஞ்சிருச்சு, உன்னோட பதிலும் முடிஞ்சிருச்சு. ரிஷி, நீ ரொம்ப ஓவரா பேச. நான் என்ன பேசவே ஆரம்பிக்கல. இனி நான் சொல்றதை நீ கேட்கிற. நீ யாருன்ற உண்மையை நான் எல்லாருக்கும் சொல்லதான் போறேன்.
இந்த தடவை போட்டோகிராஃப்ஸ் லைவ் ஷோஸ் எதுவுமே நடக்க போறது இல்ல. இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் உனக்கு எதிராக சாலிட் ப்ரூஃபை கொண்டு வருவேன். நீயும் பார்த்துக்கிட்டே இரு. உனக்கும் பிரீத்திக்கும் எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பார்த்துடுறேன். எப்ப எங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாச்சோ அப்போத்துல இருந்து கல்யாணத்தை நிறுத்த தான் நீ முயற்சி பண்ற, ரைட்? நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீ ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோ. பிரீத்திக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. அவ எனக்கு தான் சொந்தம். கொஞ்ச நாள்ல கல்யாணமும் ஆயிடும். நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட. கரெக்டா இன்னில இருந்து 7வது நாள் எனக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம். எனக்கு எதிராக உன்னால எந்த ப்ரூஃபையும் கொண்டு வர முடியல. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? பெஸ்ட் ஆஃப் லக். நீ வா போலாம். என்ன செய்யறதா இருந்தாலும் அதை உடனே செஞ்சாகணும். இல்லைன்னா பிரீத்தியோட லைஃபே கெட்டு போயிடும். பிரீத்திக்கு ஏதாவது நாச்சுன்னா என்னால சத்தியமா தாங்க முடியாது. கடவுளே, உனக்கு ரொம்ப நன்றிப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்திரா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த வீட்ல 2 கல்யாணம் நடக்க போகுது. ஒவ்வொரு நாளும் பண்டிகை கொண்டாடுற மாதிரியே இருக்கு. என்ன சொல்ற? எனக்கு என்ன தோணுதுன்னா, ரிஷி, அனு, பரத்துக்கும் பிரீத்திக்கும் ஒரே நாள்ல கல்யாணம் நடந்துச்சுன்னா சந்தோஷத்துல நான் பைத்தியமே ஆயிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு கை காலே ஓடாதுன்னு வச்சுக்க. எந்த கல்யாணத்துல அதிக வேலை பாக்குறது? இல்ல, பிரீத்தி என் பொண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ பொண்ணு கல்யாணத்துல தான் பொறுப்புகள் அதிகமா இருக்கும் இல்ல? தெரியுங்க, தெரியும். இத நீங்க ஒரு 1000 தடவை சொல்லிருப்பீங்க. இல்ல, இத நான் வெறும் வாய் வார்த்தைக்காக சொல்லல. இந்திரா, ஏன்னே தெரியலமா, எனக்கும் பிரீத்திக்கும் ஏதோ பந்தம் இருக்கிற மாதிரியே இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் என்ன அவ பக்கம் ஈர்க்குது. உனக்கு வேணா கேட்க வித்தியாசமா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் என் ஃப்ரெண்டோட பொண்ணுகிட்ட தான் இருந்துச்சு. அவ சின்ன வயசா இருக்கும்போது இந்திரா, உன் முகத்தை பார்த்தாவே நல்லா தெரியுது. பிரீத்திய பத்தி நான் பேசினா உனக்கு சுத்தமா பிடிக்கிறதே இல்ல. ரிஷி பிரீத்தி விஷயமா உன் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு. தயவு செஞ்சு அதை உன் மனசுல இருந்து எடுத்துரு. அவங்க 2 பேருக்கும் நடுவுல எதுவுமே இல்ல. பிரீத்தி கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியருன்னு நான் ஏற்கனவே ரிஷி கிட்ட சொல்லியிருக்கேன். இப்பெல்லாம் அவன் விலகிதான் இருக்கான். நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். இந்த விஷயம் நான் சொல்ல போறது ரிஷி பிரீத்திய பத்தி இல்லங்க. அப்புறம் ஏன், எதுக்காக இவ்வளவு டென்ஷனா இருக்க? அது என்னன்னா, இந்த தடவை நான் சொல்ல போறது அந்த பரத்துக்கும் அனுவுக்கும் நடுவுல இருக்கிறத பத்தி. உங்களுக்கு தெரியுமா, நான் உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்ந்து கிச்சன்ல பார்த்தேன். நீ இப்போ வீராவோட பொண்ணு அனு மேலையும் பழி போட ஆரம்பிச்சிட்டியா? அவளை பத்தி நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. என்னங்க நீங்க? நான் உண்மையதான் சொல்றேன், என்ன நம்புங்க. நான் என்னோட 2 கண்ணால அவங்க 2 பேரையும் கிச்சன்ல பார்த்தேன். 2 பேரும் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. அது மட்டும் இல்லங்க, என்ன பார்த்ததும் அவங்க 2 பேருக்கும் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஆளுக்கு ஒரு சாக்கு சொல்லிட்டு கிச்சன்ல இருந்து வெளியில போயிட்டாங்க. சத்தியமா சொல்றேன். நீங்க பாருங்க, என்னால ஓரளவுக்கு இதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஒரு பையனும் பொண்ணும் ஒன்னா தனியா நின்னு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்னு சொல்லுங்க பாக்கலாம். நான் என்னமோ அவங்களோட பேரை கெடுக்கிறேன்னு சொல்றீங்க. இப்ப என்ன, நான் சொல்றது நம்ப மாட்டீங்க. என் மேல நம்பிக்கை இல்ல உங்களுக்கு. அப்ப போங்க, போய் அந்த அனு கிட்ட கேளுங்க, பரத்க்கும் உனக்கும் கிச்சன்ல என்ன வேலைன்னு. உனக்கு மூளை குழம்பி போச்சு, வேலை செய்யவே இல்ல. உன் பார்வை மட்டும் இல்ல, உன் திங்கிங் தாட்ஸ் எல்லாமே கெட்டு போச்சு. இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுனா அப்புறம் உண்மையிலேயே இன்னைக்கு அது நடந்துரும். என்ன என்ன என்ன, அது 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 நடக்கும். என்ன நடக்கும்? பிரிஞ்சிருவோம். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, கை தவறி விழுந்துருச்சு. நீ இப்ப டென்ஷனா இருக்க? அக்கா, ஏனே தெரியல, எனக்கு பரத் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அவன் தான் உண்மை என்னன்னு சொன்னான். ஆமாக்கா, அவன் சொன்னா ஒத்துக்கிறான். ஆனா அவன் உண்மையை சொன்ன மாதிரி என் மனசுக்கு தோணல. இன்னைக்கு இன்னொரு விஷயம் நடந்துச்சு தெரியுமா? என்ன? சித்தி பண்டிதருக்கு பணம் கொடுத்தாங்க. உனக்கும் பரத்க்கும் 3 நாளுக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி. அவங்கள கையும் களவுமா பிடிச்சு நான் தெளிவா சொல்லிட்டு வந்துட்டேன். என் அக்காவுக்கு 7 நாள் கழிச்சுதான் கல்யாணம் நடக்கும்னு. ஸ்னேகாக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்ன்றதுக்காக எனக்கு இந்த கல்யாணத்தை சீக்கிரமா பண்ணணும்னு நினைச்சிருக்கலாம். ஒண்ணுமே தெரியலக்கா. எனக்கு என்னமோ ஒவ்வொருத்தரும் உனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ற மாதிரியே எனக்கு தெரியுது. ஏன், எதுக்கு, எப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல.
அப்பா அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தா இன்னைக்கு நீ இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உனக்குன்னு யாராவது ஒருத்தர் உன்னை பாத்துக்கிறவங்களா இருந்தா நல்லா இருக்கும்.